Hello guys, welcome to Navaz Left Tamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நான் ஒரு டிஃபரெண்டான ஐ மேக்கப் லுக் பண்ண போறேன். குக்கு குக்கு சாங்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சிங்கர் தி வந்து ஒரு கிரீன் கலர் டிஸ்க் ஒரு ஐ மேக்கப் போட்டுருப்பாங்க. இந்த ஐ மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு டிராமாட்டிக்கா ஐ மேக்கப் லுக் பண்ண பிடிக்கும் அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க இந்த ஐ மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வெட் அண்ட் வைல்ட் யூஸ் பண்ணி வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் இருக்கிற ஐப்ரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப ட்ராமாட்டிக்காக காமெடியாக இருக்கும். ஸோ நான் மிடில் ஆஃப் த ஐப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் ஸ்டார்டிங்கில் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ என்னோடய ஐப்ரோ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. நான் ஐப்ரோ ட்ரம் பண்ணல, ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி நீட்டாக இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஐப்ரோ ட்ரம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு மஸ்காரா ப்ரஷ் ஸ்பூலி ப்ரஷ் வச்சு அதை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கன்சீலர் போடுறேன். எப்போவுமே ஐ மேக்கப் போடும்போது நம்ம கன்சீலர் இல்லைனா ஐ ப்ரைமர் போட்டுட்டு தான் வந்து போடணும். அப்போ தான் நம்ம ஐ மேக்கப் வந்து நல்லா பாப்டாக நம்ம ப்ரைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய ஐப்ரோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஓவரால் ஐலிட்டில் வந்து நான் ஃபுல்லாக நான் கன்சீலர் போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நான் என்னுடைய அண்டர் ஐ டார்க் சர்க்கிளும் மறைக்கிறதுக்காக நான் அண்டர் ஐலையும் கன்சீலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடல, நான் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் அதை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் இந்த ப்ரஷ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்னதான ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி இல்லைன்னா பியூட்டி பிளெண்டை யூஸ் பண்ணி இந்த கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் இல்லைனா ஒரு பாண்ட்ஸ் டால்கம் பவுடர் வந்தோட ஓகே தான். நான் வந்து இன்றைக்கி ப்ளூ ஹெவனோடைய ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த லூஸ் பவுடர் ரொம்ப அஃபோர்டபுளான லூஸ் பவுடர் தான். ஸோ இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஹிலாரியோட ஐஷேடோ பேலட் தான் இதை யூஸ் பண்ண வரேன். ஃபர்ஸ்ட் இந்த டார்க் க்ரீன் கலர் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் ஐ மேக்கப் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ட்ரா பண்ண மாதிரி தான் ஐ மேக்கப் போட்டிருப்பாங்க. நம்ம நார்மலாக வந்து பண்ணுற அந்த ப்ரைடல் மேக்கப் மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக ஒரு ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் பண்ணுற ஐ மேக்கப் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய ஓவரால் லிட்டு அண்ட் கொஞ்சம் அபவ் த க்ரீஸ் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுங்க. இதுக்கு பிளெண்டிங் ப்ரஷ் செட் ஆகாது, இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து பிக்மெண்டடாக வேணுங்கிறதுக்கு நான் ஃபிங்கரில் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய அவுட்டர் கார்னர்லேயும் வந்து என் அவுட்டர் வீலையும் வந்து நான் இந்த மாதிரி அதே ஷேப்க்கு நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் அவுட்டர் வீலே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணுறேன். எனக்கு பிக்மெண்டேஷன் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக நான் ஃபிங்கர்லேயும் எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் ட்ராமாட்டிக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்னுடைய ஐலிட் ஷேப்லேயே நான் ஐஷேடோ ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் ஆஃப் த போர்ஷனில் வந்து நான் எல்லோ கலர் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இது ஒரு குட்டி ஃப்ளாட் ப்ரஷில் நான் எடுத்து நான் இந்த ஹோல் லுக் ஃபுல்லாகவே ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் பிளெண்டிங் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் நான் எல்லோ கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபிங்கரில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஃபிங்கர்லேயே எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்கள் ஃபிங்கர்லேயே அந்த ஐ மேக்கப் லுக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஷிம்மரியாக கிளிட்டரியாக வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எல்லோ கலர் இல்லை ஒரு கோல்டன் எல்லோயிஷ் கோல்டன் ஷிம்மர் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வச்சு நீங்கள் லூஸ் பிக்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் தாராளமாக வைக்கலாம். ரியலாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்க போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமுக்கு இந்த மாதிரி தான் வந்து செட் ஆகும். ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஐஷேடோ வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம வந்து ஐலைனர் ட்ரா பண்ணுவேன் இல்லையா, விங் ஐலைனர். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு விங் வந்து ட்ரா பண்ணுறேன் என்னுடைய அவுட்டர் வீல. அதுக்கப்புறம் அதே பிங்க் ஐஷேடோ எடுத்து நான் என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேயும் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐலைனருக்கு வந்து நான் பெல்லாஸ்டோட ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ். பிலோ 100 கூட இருக்குது. ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே பிலோ 100 அண்ட் இந்த மாதிரி பெல்லாஸ்டே எல்லாமே வந்து ஒரு 150 120 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காஜலுக்கு வந்து லாக்மி ஐகானிக் காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த காஜல் வச்சுருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க
வந்து ரொம்ப போல்டாக வந்து காஜல் போட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். மேபி பார்க்கும்போது அவங்க காஜல் போடாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காஜல் போட்டுக்கிறேன், பட் ரொம்ப போல்டாக போடாதீங்க, கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க, அப்போ தான் இந்த ஐ லுக் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் மஸ்காராக்கு வந்து அகெயின் ப்ளூ ஹெவனோட ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த மஸ்காரா வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்காரா, காஜல் அண்ட் ஐலைனர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ப்ரௌ போனை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒயிட் கலரில் எதை நீங்கள் ஹைலைட்டர் வச்சுருந்தாலும் ஓகே, நான் ஒயிட் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக இதாக கைஸ் இந்த லுக். இந்த ஐ மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எது ஃபோட்டோஷூட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அவங்களுடைய மேக்கப் ரீக்ரியேஷன் பண்ண போகிறீங்கனாலும் இந்த ஐ லுக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.